ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கும்பாஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது கனவாவை எப்படி சுத்தம் பண்ண போகிறது, அது போக அதை எப்படி சிம்பிளாக ஈஸியாக சமைக்கிறது. ஒரு கத்திரிக்கோல் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு சின்ன கத்தியும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த அவுட்டர் ஸ்கின்னை நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி கனவா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய கனவா கம்பேர் பண்ண. நான் இந்த சீ ஃபுட் எல்லாமே வந்துட்டு ஐனே மார்க்கெட்லேருந்து வாங்குவேன். ஐனே மார்க்கெட் வந்து சவுத் டெல்லியில் இருக்குது. அங்கே வந்து குஜராத், கல்கட்டாலேருந்து எல்லா சீ ஃபுட்ஸ் எல்லாமே அங்கே வரும், கோவாலேருந்து வரும். இப்போ குளிர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. 4 degrees, ஒரு தடவை 1 degree கூட இருந்துச்சு டெல்லியில். அதனால நான் இப்போ வந்து குக்கிங் வீடியோஸ் கொஞ்சம் கவர் பண்ணுறேன். February ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஷாப்பிங் வீடியோஸ், நிறைய பிளேசஸ் டெல்லியில், அதெல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணுவேன். அந்த இருக்கிற உள்ளுக்கு இருக்க மையை நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும் க்ளீன் பண்ணுறதுக்கு. நான் யூஸ்வலாக அந்த ஷீட்டை போட்டு வந்து யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அதுக்கப்புறம் அந்த கனவாவோ எந்த சீ ஃபுட்டை கழுவுனதுக்கப்புறம் அந்த ஷீட்டை நல்லா வாஷ் பண்ணி சன் ட்ரை பண்ணிடலாம். இந்த கனவாவில் மண்டைக்குள்ளே தான் நிறைய மயிலாக இருக்கும். அதையும் நீங்கள் நல்லா கட் பண்ணி அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடணும். கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணணுங்க. பிகாஸ் இது அந்த மை வந்து நிறைய இடத்துல தெரிச்சிரும் இல்லாட்டினா. இங்கே கொஞ்சம் சீ ஃபுட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். இந்த கனவா வந்து 1 கிலோ 600 500 நினைக்கிறேன். நான் ஒரு 1/2 கிலோ மட்டும் வாங்கினேன். அதுக்கப்புறம் நல்லா மஞ்சளும் உப்பும், கல் உப்பு போட்டு நல்லா உரசி கழுவுங்க. நீங்கள் வந்து கல் உப்பு போட்டு மீனை கூட நல்லா வந்து உரசி கழுவுனீங்கன்னா நல்லா அதில் உள்ள ஸ்மெல் எல்லாமே போயிடும். இங்கே சமைக்கும் மோஸ்ட்லேயும் உங்களுக்கு ஒரு எந்த பச்சை வாடையும் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் இந்த சிசர்ஸ் வச்சு நல்லா நீட்டாக நீங்கள் நல்லா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ இல்லாட்டினா ஒரு ஸ்கொயர் ஷேப்லேயோ நல்லா கட் பண்ணிடலாம். இது அவ்வளோ ரொம்ப ஒரு கட் பண்ணுறதுக்கே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஒரு கடாயில் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு அதுக்கப்புறம் இந்த கனவா எல்லாமே போட்டுருங்க. தண்ணி கூட ஊற்றாதீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அந்த கனவாவே வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் கரம் மசாலா, தனியா பவுடர், கொஞ்சம் சில்லி பவுடர், திரும்பி லேட்டடாக கொஞ்சம் வந்து கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. இது உங்கள் கனவா நல்லா ரெடி ஆயிடுச்சு. யம்மியாக, கிறிஸ்பியாக. ஹாப்பி ஈட்டிங்.